ஆமேன். சங்கீதம் 105வது சங்கீதத்தினுடைய 21வது 22வது வசனத்தை வாசிக்கலாமா? தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும், தன் மூப்பர்களை ஞானிகள் ஆக்கவும், அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 21வது வசனம், தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும், தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும், அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த 35வது நாள் நம்ம எல்லாருக்கும் ஒரு வாக்கு கர்த்தர் கொடுக்கிறார். உன்னை வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினார். கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். உங்களை அவருடைய வீட்டிற்கு கர்த்தர் ஒரு இடத்திலே உங்களை ஆண்டவனும் அவருடைய ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியுமாய் மாற்றப் போகிறார். அந்நிய தேசத்திலே யோசேப்பு சிறையாக கொண்டு போகப்பட்டான். ஆனா எந்த இடத்திலே அவன் சிறையாக கொண்டு போகப்பட்டானோ அந்த இடத்திலே கர்த்தர் அவனுடைய தலையை கர்த்தர் உயர்த்தி அந்த எகிப்து நாட்டினுடைய ராஜாவினுடைய சகல ஆஸ்திகளுக்கும் கர்த்தர் அவனை அதிபதியாய் மாற்றினார். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்களை ஒரு பெரிய ராஜாக்களுக்கு முன்பாய் கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்த போகிறார். பெரிய ஒரு மனுஷனுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களை நிறுத்த போகிறார். அந்த இடத்துல அந்த மனுஷன் எழும்பி அவருடைய மோதிரத்தை போட்டது போல உங்களை அந்த இடத்துல அங்கீகரித்து உங்களை அந்த இடத்துல பொறுப்புகளை கொடுத்து அந்த இடத்துல இருக்கிற சகல காரியத்தையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுகிற ஒரு நாள் வரப்போகிறது. அந்த காரியத்திற்கு நீங்க அதிபதிகளாய் மாற போகிறீர்கள். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகளை சில முக்கியமான இடங்களுக்கு ஆண்டவர் உங்களை அதிகாரியாய் மாற்ற போகிறார். சில மனிதர்கள், பெரிய பெரிய மனிதர்கள், யாரையுமே நம்பாதவர்கள், உங்களை நம்பக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். இந்த பூமியினுடைய ராஜாக்கள், இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. நீங்க வேலை செய்கிற இடத்துல கர்த்தர் உங்களை குறித்த ஒரு பெரிய நம்பிக்கையை ஆண்டவர் கொடுக்க போகிறார். நீங்கள் எந்த இடத்திலே சிறுமைப்பட்டீர்களோ, எந்த இடத்திலே அவமானப்பட்டீர்களோ, எந்த இடத்திலே சிறைச்சாலையின் அனுபவத்திலே இருந்தீர்களோ, எந்த இடத்திலே நீங்கள் மிகவும் நொறுக்கப்பட்டீர்களோ, அதே இடத்திலே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒரு பெரிய மனிதன் உங்களை அழைக்க போகிறார். கர்த்தர் ராஜாக்களை உங்களுக்கு முன்பாய் கொண்டு வந்து அதிகாரங்களை உங்கள் கையிலே கொடுத்து ஆளுகையை உங்கள் கையிலே கொடுத்து சகல காரியத்தையும் உங்கள் வசத்திலே ஒப்பு கொடுக்கப்படுகிற ஒரு நாளை கர்த்தர் தருவாராக. ஆமென். இந்த வசனத்தை ஆண்டவர் பேசும்போது நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நீர் என்னை கோயம்புத்தூர் பட்டணத்தில் என்ன வச்சிருக்கிறீங்க. இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தினுடைய முழு சொந்தக்காரரும் நீங்க தான். ஆனா இப்போ இந்த ஊழியத்தை செய்வதற்கு இந்த பட்டணத்திற்கு என்னை அதிபதியாக்குங்க. எல்லா ஆளுகையும் இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் எல்லா ஆளுகையும் என் கையில நீங்க கொடுங்கன்னு நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன். நான் நம்புறேன் ஆண்டவருடைய வார்த்தை பொய் உரையவே உரையாது. உங்க நிறைய பேர் ஆண்டவர் ஸ்பெஷலா நம்புறாரு. இன்னைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை நீங்க பார்க்க வேண்டாம். யோசேப்புக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. அந்த எகிப்தினுடைய தேசத்துல வாழ்றதுக்கே அவனுக்கு ரொம்ப கடினமா இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் அந்த நாட்டிலே இருக்கிற தலைவன் வந்து அவனுக்கு முன்னாடி நின்று எல்லா பொறுப்பையும் யார் கையில கொடுத்தார் அப்படின்னா யோசேப்பனுடைய கையில கொடுத்தாங்க. நீ பார்த்துக்கப்பா, நீ பார்த்துக்கப்பா. யோசேப்பின் மேல இருந்த ஒரு பெரிய அபிஷேகம் என்ன அப்படின்னா, போத்திபாருடைய வீட்டில் போன உடனே போத்திபார் தன்னுடைய வீட்டில் இருக்கிற பொறுப்பெல்லாம் யார்கிட்ட கொடுத்தாராமா? சொல்லுங்க, யோசேப்பிட்ட கொடுத்தாராமா.
அவனை பார்த்த உடனே அந்த பொறுப்புகள் எல்லாம் கொடுக்க மாதிரி இருந்துச்சு பாருங்க. அது ஒரு பெரிய அபிஷேகம். அதே போல சிறைச்சாலைக்குள்ள போறான் பாருங்க. சிறைச்சாலைக்குள்ள போன உடனே சிறைச்சாலை தலைவன் வந்து தன்னுடைய பொறுப்புகள் எல்லாம் யார்கிட்ட கொடுக்கிறாரு சொல்லுங்க? யோசேப்பிட்ட கொடுப்பாரு. அதே போல பார்வோனுக்கு முன்னாடி நிற்கும் போது பார்வோன் பார்த்த உடனே யோசேப்பை பார்த்த உடனே சொல்றாரு, ஒன்ன மாதிரி தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷன் ஒருத்தருமே இல்லப்பா, அதனால மொத்த பொறுப்பை தான் நீ வச்சுக்கோ, நீ பார்த்துக்கோ. அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் எஜமானனும் அதிபதியும் ஆக்கினான். நான் இந்த 35வது நாள் கர்த்தருடைய வார்த்தையை தைரியத்தோடு சொல்லுகிறேன். அந்த யோசேப்பின் மேல் இருந்த அபிஷேகம் உங்க மேல நிலைவரமாய் கடந்து வருவதாக. இதுவரையிலையும் பொறுப்புகள் பிடுங்கப்பட்டிருக்கலாம், இதுவரையிலும் பொறுப்புகள் உங்களை தாண்டி இன்னொருத்தருக்கு கடந்து போகலாம், இதுவரைக்கும் பொறுப்புகளை எடுப்பதற்கு உங்களுக்கு ஞானமே இல்லாமல் இருக்கலாம். ஆனா இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு ஒரு அபிஷேகத்தை தருவேன், அபிஷேகத்தை தருவேன். கர்த்தர் உங்க கைகளில் பொறுப்புகளை நம்பி தரப்போறாரு. பிள்ளைய வளர்த்தக்கூடிய பொறுப்பை கர்த்தர் தரப்போறாரு. குடும்பத்தை நடத்தக்கூடிய பொறுப்புகளை கர்த்தர் தரப்போறாரு. ஆமென். பெரிய பெரிய மனிதர்கள் வந்து உங்களை நம்புறவர்களா கர்த்தர் மாற்ற போறாரு. முதல்ல ஆண்டவர் உங்களை நம்ப போறாரு. யோசேப்பை முதல்ல யார் நம்பினான்னா கர்த்தர் நம்பினார். போத்திபாருடைய வீட்டில் அவ்வளவு பெரிய பாவமான உணர்வு வந்த போதிலும் அவன் அதை செய்யாததுனால கர்த்தர் நம்பினார். ஆண்டவர் நம்பின உடனே போத்திபாருடைய வீட்டிலே நம்பிக்கை வந்தது. ஆண்டவர் நம்பின உடனே சிறைச்சாலையில நம்பிக்கை வந்துச்சு. ஆண்டவர் நம்பின உடனே பார்வோனுடைய அரண்மனையிலேயே அவனை குறித்த நம்பிக்கை வந்துச்சு. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களை எப்படி மாற்ற போறாருன்னா நம்பிக்கைக்குரியவர்களாய் மாற்ற போறாரு. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். எஸ் ஆண்டவர், நான் அப்படி ஃபீல் பண்றேன், நான் அப்படி ஃபீல் பண்றேன். ஆண்டவர் உங்களை பார்த்து, இதாப்பா இந்த பொறுப்பை நீ வச்சுக்கோ, இந்த இடத்துல நீ இரு, இந்த இடத்துக்கு நீ அதிகாரியா இரு. உங்களை நிறைய பேர் தலை மேல கர்த்தருடைய அதிகாரத்தை ஆண்டவர் வைக்கிறாரு. நீங்க விடாப்பிடியா நீங்க ஜெபிக்கணும். நீங்க முழு பலத்தோட நீங்க ஜெபிங்க. உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் தர்றாரு. ஸ்தோத்திரம். வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் இதற்காக பாரத்தோட நீங்க ஜெபிங்க, பாரத்தோட ஜெபிங்க. ஆமென். அந்த பொறுப்புகளை நீங்கள் நேர்த்தியாய் செய்வீர்கள். உங்களை நம்பி பொறுப்புகள் கொடுக்கப்படும். உங்களை நம்பி பெரிய பெரிய பொறுப்புகள் கொடுக்கப்படும். கர்த்தர் உங்களை அப்படிப்பட்ட ஒரு இடத்துல கர்த்தர் வைக்க போகிறார். அதிகாரத்தில் ஆண்டவர் உங்களை வைக்க போறாரு. நீங்க அதிகாரத்தில் அமர பண்ண போகிறீர்கள். உங்க நாலேஜ் இல்லாம கைகள் கால்கள் அசைக்க கூடாது என்கிற அளவிற்கு இயேசு அப்படி செய்ய போகிறார். கரங்களை தட்டி ஆமென். நீர் செய்ய வல்லவர், நீர் செய்ய வல்லவர். எனக்கு பொறுப்புகளை தருகிற கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறீர். ஸ்தோத்திரம். நன்றியப்பா, நன்றியப்பா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தம், அவனை தன் வீட்டிற்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். அவனை தன் வீட்டிற்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திகளுக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். ஆமென். நீங்க நினைத்திராத ஒரு நேரத்தில், நீங்க எதிர்பார்த்திராத ஒரு நேரத்தில் கர்த்தர், நான் நம்புறேன், உங்க கையில கொண்டு வந்து சில மனிதர்கள் உங்களை கூப்பிட்டு உங்களை அங்கீகரித்து உங்களை நம்பி இதுவரைக்கும் உங்களை நம்பி 10 காசு கொடுக்காம இருந்திருக்கலாம். நீங்க ஒரு நம்பிக்கைக்குரிய பேரை இதுவரைக்கும் வாங்காம இருக்கலாம். எந்த பொறுப்புலையும் நீங்க இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், உங்களை நான் அப்படி கர்த்தர் பொறுப்புல கர்த்தர் கொண்டு வந்து கர்த்தர் உட்கார வைக்க போறார். நிறைய பிசினஸ் பண்ற எல்லாருக்கும் நான் சொல்றேன், உங்களை நிறைய கஸ்டமர்ஸ் வந்து உங்களை நம்புற அதுல ஒரு இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்த போறாரு. உங்க தலை மேல ஒரு பெரிய பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட போகிறது. அதை நீங்க நேர்த்தியாய் செய்ய போகிறீர்கள். இந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திகளுக்கெல்லாம் அதிபதியும் மாற்றினான். யாருன்னே தெரியாது,
எங்க இருந்து வந்தானே தெரியாது. இவனை குறித்து ஒரு பெருசா ஒன்றும் கேள்விப்படலை. அவ்வளவுதான், ஒரு சொப்பனத்துக்கு விளக்கம் சொன்னான்னு மட்டும்தான் பார்வோனுக்கு தெரியும். இதுவரைக்கும் பார்வோன் யோசேப்பை பார்த்ததே இல்லை, அவன் கேரக்டர் என்னன்னே தெரியாது. ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. பார்வோன் கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன கண்டுபிடிச்சிட்டாருன்னா, தேவ ஆவியை பெற்ற மனிதன் இவனை போல வேற ஒருத்தனும் இல்லை. வேற யார்கிட்டையுமே சஜஷன் கேட்கல. இவனுக்கு இல்லைன்னா ஒரு எக்ஸாம் வச்சு அவனுக்கு அப்படியெல்லாம் சொல்லலை. வந்த உடனே நிக்க வச்சு அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் சொன்ன உடனே மொத்தத்தையும் தூக்கி என்ன பண்ணாங்கன்னா அவன் கையில கொடுக்க கர்த்தர் வச்சிட்டாரு. ஹல்லேலூயா. உங்களை ஆண்டவர் உருவாக்குறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, ஒரு நோக்கம் இருக்குது. இது ரொம்ப பெரிய தீர்க்க தரிசனமான வார்த்தை. நீங்க நிறைய பேர் சாட்சி எழுதி கொடுப்பீங்க, நீங்க சாட்சி சொல்லுவீங்க. பாஸ்டர், இந்த 35வது நாள் சொன்ன இந்த வார்த்தை நிறைவேறிச்சு பாஸ்டர், என் கையில ஆண்டவர் பொறுப்பை கொடுத்துட்டார் பாஸ்டர், என் பிள்ளை கையில ஆண்டவர் பொறுப்பை கொடுத்துட்டாரு பாஸ்டர். நீங்க வல்லமையா நீங்க ஆமென் என்று ஆமோதிக்க ஆமோதிக்க ஆமோதிக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலருடைய ஆஸ்திகளுக்கெல்லாம் கர்த்தர் உங்களை அதிபதியாய் மாற்றினார். ஆமென். இந்த வசனத்தை நான் தியானிச்சுட்டு இருக்கும் போதே வேதத்துல இந்த யோசேப்பை ஆண்டவர் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாய ஆண்டவர் நடத்துகிறார். நீங்கள் 41ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை வாசிக்கலாமா? 41ஆம் அதிகாரத்தினுடைய ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது பானபாத்திரக்காரனின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் தான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. அடுத்த வசனம் வாசிக்கலாம். பார்வோன் தம்முடைய ஊழியக்காரர் மேல் கடும் கோபம் கொண்டு என்னையும் சுயம்பாய்களின் தலைவனையும் தலையாரிகளின் அதிபதியாகிய வீட்டாகிய சிறைச்சாலையிலே வைத்திருந்த காலத்திலே நானும் அவனும் ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள்களை கொண்ட சொப்பனம் கண்டோம். அப்பொழுது தலையாரின் அதிபதியாகிய வேலைக்காரனாகிய எபிரெய பிள்ளை ஆண்டான் ஒருவன் அங்கே எங்களோடே இருந்தான். அவனிடத்தில் அவைகளை சொன்னோம். அவன் நாங்கள் கண்ட சொப்பனங்களுக்குரிய வெவ்வேறு அர்த்தத்தின்படியே எங்கள் சொப்பனத்திற்குரிய வெவ்வேறு அர்த்தங்களின்படி எங்கள் சொப்பனத்தின் பயனை சொன்னான். அவன் எங்களுக்கு சொல்லிய அர்த்தத்தின்படியே நடந்தது. என்னை திரும்பவும் என் நிலையிலே நிறுத்தி அவனை தூக்கி போடுவித்தார் என்றார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு ரொம்ப அழகாய் வாக்கு கொடுக்கிறார். அவருக்கு உண்டான சகலவற்றுக்கும் என்னை அதிகாரியாய் மாற்ற பண்ண போகிறார். 35வது நாள் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? வாக்குத்தத்தம் என்ன? ஆண்டவர் என்ன நம்பி பெரிய பொறுப்பை கர்த்தர் தரப்போறாரு. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஆமென். குழந்தை இல்லாத ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்றேன், உங்க குழந்தைய கர்த்தர் கையில கொடுத்து அதை வளர்க்கக்கூடிய பொறுப்பை கர்த்தர் தரப்போறாரு. இதுவரைக்கும் திருமணம் தடையா இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன், சீக்கிரமா ஆண்டவர் திருமண வாழ்க்கையில உங்களோட இணைத்து ஆண்டவர் அந்த பொறுப்பை உங்க கையில கொடுத்து நீங்க நேர்த்தியாய் உங்க குடும்பத்தை நடத்த போறீங்க. ஹல்லேலூயா. ஆமென். அதுல இந்த வசனத்தை வாசிக்கும் போது இந்த யோசேப்பின் மேலே இருந்த யோசேப்பிற்காக ஆண்டவர் பண்ணின ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை குறித்து இந்த இடத்துல வாசிக்கிறோம். என்ன நடக்குது அப்படின்னா, இந்த வாசித்த வசனத்தின் மூலமாய் வேதம் சொல்லுது, இந்த யோசேப்பு சிறைச்சாலையில இருக்கிறான். ஆனா சிறைச்சாலையிலே இருந்து வந்த ஒரு மனுஷன் யோசேப்பை குறித்த ஒரு நற்சாட்சியை அரண்மனையிலே கொண்டு போய் பேசுகிறதற்கு ஆண்டவர் ஒரு நபரை கர்த்தர் ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. அரண்மனையில யோசேப்பு யாருன்னே தெரியாது. அரண்மனைக்கும் யோசேப்புக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா நம்முடைய ஆண்டவர் என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா, யோசேப்புனுடைய நல்ல குணத்தை பற்றி, யோசேப்புனுடைய அபிஷேகத்தை குறித்து, யோசேப்பு எவ்வளவு பெரிய ஆள் என்கிறத குறித்து இப்போ எங்க பேசப்படுது அப்படின்னு சொன்னா, ராஜா அரண்மனையிலே யோசேப்பை குறித்து இந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவன்
ராஜாவுக்கு அப்படின்னா எகிப்தினுடைய அதிபதிக்கு யோசேப்பை குறித்து சொல்லுகிறான். நான் விசுவாசிக்கிறேன், நம்பர் 1, கர்த்தர் நமக்காக பண்ணுகிற யுத்தம் என்னன்னா, உங்களுக்காக ஆண்டவர் ஒரு யுத்தம் பண்ண போறாரு. அது என்ன யுத்தம்னா, உங்களை குறித்து மிக பெரிய இடங்களிலே கர்த்தர் உங்களை குறித்து பேசுகிறதற்கு ஒரு நபரை கர்த்தர் ஏற்பாடு செய்வாராக. உங்களை குறித்து நன்மையாய் பேச போகிறார்கள். உங்களை குறித்து தீமையாய் பேசின பேச்சுகள் எல்லாம் மாற்றப்பட்டு போய் உங்கள் சாட்சி, உங்க சாட்சி அங்க வரைக்கும், அந்த இடம் வரைக்கும் போய் சேர போகிறது. அரண்மனை வரைக்கும் போய் சேர போகிறது. பெரிய பெரிய நபர்களிடத்திலே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்கிறதை குறித்து கர்த்தர் கொண்டு போவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். கர்த்தரை போல நல்லவர் ஒருவருமே இல்லை. கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு ஊறுகாய் வியாபாரி அவர் என்கிட்ட கொஞ்சம் ஊறுகாவை கொடுத்துட்டு, நான் ஆண்டவர் என்ன ரொம்ப நல்லா வச்சிருக்கிறார் பாஸ்டர், எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் சொல்லும்போது ஒரு சாட்சி சொன்னார். பாஸ்டர், நான் இந்த ஊறுகாய் பிஸ்னஸ் ஆரம்பித்தது ஒரு பெரிய காரியம். என்ன அப்படின்னு சொன்னால், என்னுடைய வீட்டில் செஞ்சு எங்கள் தெருவில் இருக்கிற ஒரு 10-15 பேருக்கு நான் கொடுத்துட்டு வந்தேன். ஒரு நாளில் ஒரு 500 ரூபாய் எனக்கு கிடைக்கும். எனக்கு அவ்வளோதான், வேற எங்கேயும் வேலைக்கு போகாமல் சொந்த தொழில் 500 ரூபாய் போதும் அப்படின்னு நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். திடீர்னு நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன், ஆண்டவரே இந்த பிசினஸ் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, இந்த காரியத்தை கொண்டு போகவே முடியல, எனக்கு இந்த மாதிரி யார்கிட்டையும் விளம்பரம் பண்ண தெரியல, எனக்கு வீடியோ போட்டு இந்த மாதிரி சொல்லவெல்லாம் தெரியாது, நீங்க தான் இதை மற்றவங்களுக்கு கொண்டு போகணும்னு நான் ஜெபம் பண்ணேன். திடீர்னு எங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சிஸ்டர் ஒரு பெரிய ஆபீசர், அவருக்கு ஒரு ஊறுகாய் பாட்டில் நான் வாங்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போனாங்க. வாங்கிட்டு போனவங்க மத்தியான சாப்பாடு நேரத்தில் அந்த ஓனருக்கு வைக்கும்போது அவர் அந்த ஊறுகாய் சாப்பிட்டா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்ச உடனே இவங்க கேட்டிருக்கிறாரு, இதை எங்க இருந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டாராமா. உடனே இந்த மாதிரி எங்க வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் குடிசை தொழில் மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறாரு, பக்கத்தில் இருக்கிறவங்க மட்டும் விற்பாரு, வேற ஒன்றும் இல்லை, அதில் பார்த்தா ISI முத்திரை இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாமல் இருந்துச்சாமா. உடனே இவர் சொன்னாராமா, நான் அவரை பார்க்கணும், அவரை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இவர் போய் நின்னா அந்த பெரிய தொழிலதிபர் சொன்னாராமா, சார் உங்களுடைய ஊறுகாய் ரொம்ப டேஸ்டா இருக்குது, ஆனா இது இந்த ஒருத்தருக்கு மட்டும் கிடைச்சா போதாது, இந்த தமிழ்நாடு முழுக்க எல்லா கடைகளுக்கும் போகணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கன்னு சொல்லி அவருடைய பிராண்ட் நேம் போட்டு அவருடைய பேர்ல ஒரு அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி அந்த மனுஷனுக்கு ஒரு ஆட் ஒன்று ரெடி பண்ணி அந்த பிசினஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாடு அளவிற்கு அந்த மனுஷனை கர்த்தர் தலையை நிமிர பண்ணி இருக்கிறார். நான் நம்புறேன், அந்த தேவன் தானே தான் நாம் ஆராதிக்கிறோம், அந்த தேவனை தான் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. உங்கள் திறமைகள் பேசப்படுகிற நாட்கள் வரப்போகிறது. நான் நம்புறேன், உயர்ந்த இடங்களிலே கர்த்தர் உங்களை குறித்து பேச வைப்பார். பிசினஸ்ல தோல்வியா இருக்கிற சகோதரனே, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காக தான் பேசுறாரு. இல்ல, உங்களை கர்த்தர் மறுபடியும் தூக்கி எடுப்பார். மறுபடியும் ராஜாக்கள் மத்தியிலே பேசுவார்கள். உங்களுடைய தாளந்துகளை குறித்து பேச போகிறார்கள். உங்க பிள்ளைகளை குறித்து ராஜா அரண்மனையிலே பேசப்படுகிற நாட்கள் வரப்போகிறது. ஹல்லேலூயா. தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, சவுலுக்கு முன்னாடி தாவீதை குறித்து ஒரு பேச்சு நடக்குது. யுத்த வீரன், காரிய சமர்த்தன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். ஆமென். மொர்தெகாயை குறித்து வேதம் சொல்லுது, ராஜா அரண்மனையிலே இரவு நேரத்திலே மொர்தெகாயை குறித்து ராஜாவுக்கு முன்பாக பேசப்படுகிறது. தானியேலை குறித்து கர்த்தர் பேசுகிறார். யாக்கோபை குறித்து தன்னுடைய மாமனாரிடத்தில் ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைய ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. உங்களுக்காக பேசுகிற ஆண்டவர், உங்களுக்காக பேசுகிற ஆண்டவர், எனக்காக பேசுகிற ஆண்டவர் இன்றைக்கு நாம் ஆராதி. நீங்கள் கைகளை தட்டும் போது அந்த மகிமை உங்கள் மேல் இறங்குவதாக, இறங்குவதாக. எனக்காக பேசுகிற ஆண்டவர், எனக்காக பேசுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எல்லாரும் ஜெபிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு கொடுத்த வாக்கு, உங்க கையில பொறுப்புகள் கொடுக்கப்படும். ஆமோதிக்கிறீங்களா? எல்லாரும் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அந்த பொறுப்புல நம்பர் 1, ஃபர்ஸ்ட் கர்த்தர் யோசேப்புக்காக செய்கிற முதல் யுத்தம் என்ன யுத்தம் அப்படின்னு சொன்னா, அவனை கர்த்தர் ராஜா அரண்மனையிலே அந்த மனுஷனை குறிச்ச பேச்சு
நல்ல பேச்சு உண்டாக போகிறது. ஆமென். உங்களை குறித்து குறைவாய் பேசின இடத்துல எல்லாம் கர்த்தர் பெருமையாய் பேசுகிற ஆட்களை கர்த்தர் எழுப்புவாராக. உங்க பிள்ளைகளை குறிச்ச ஒரு பேச்சு அநேக இடங்களில், நல்ல இடங்களில் உங்க பிள்ளைகளை குறிச்ச பேச்சு வரப்போகிறது. அந்த இடத்துல உங்களுக்கு சிபாரிசு பண்றதுக்கு என்று ஒரு ஆளை கர்த்தர் நியமிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். அந்த வேலையை உங்களுக்கு தாங்கன்னு சொல்றதற்கு கர்த்தர் ஒரு மனுஷனை ஏற்பாடு பண்றதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். கையை உயர்த்தி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் உங்களுக்கு கண்டிப்பாக வேண்டும். நீங்க தலைவனா மாற போறீங்கல்ல, தலைவியா ஆண்டவர் மாற்ற போறார்ல, வாலிப தம்பி தங்கச்சிங்க சத்தமா நீங்க ஜெபம் பண்ணுங்க. மகளே, ஆண்டவர் ஒரு நாள் ஒன்னு அப்படி ராஜாக்கள் மத்தியில பேச வைக்கணும். நீ பெரிய இடங்களிலே பேசுகிற ஒரு நபராய் கர்த்தர் உன்னை மாத்தணும். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு அழைப்பு வரணும். ராஜ சமூகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு அழைப்பு வரணும். உன்னதமான இடங்களிலிருந்து உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படணும். அங்க உங்களுடைய நற்சாட்சி அநேக மனிதருக்கு தெரியப்படுவதாக. சொல்லுங்க சொல்லுங்க அப்பா. அந்த காலங்கள் இதை நீங்க பாப்பீங்க. நீங்க இந்த ஒர்க்கை பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு அழைப்பு உங்களுக்கு வரும். இந்த காரியத்தை நீங்க செய்ய கொடுக்க முடியுமான்னு சொல்லி நீ அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய பெரிய இடங்களிலிருந்து இது கடந்து வரும். சொல்லுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா செய்ய மாட்டாரா? செய்ய மாட்டாரா? எஸ் 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 பிரதர், கண்டிப்பா செய்வார், கண்டிப்பா செய்வார். ஏசப்பா வேலையே இல்லாத அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல இடத்திலிருந்து இப்பொழுது ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டரை கர்த்தர் கொண்டு வருகிறதற்காய் என் பிள்ளையை குறித்து ஒரு பேச்சு உண்டாகட்டும். சொல்ல 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 அத்தனை பேர் ஜெபித்து, இது கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணின நாள், இது ஆண்டவர் நமக்கு உண்டு பண்ணின நாள். ஹல்லேலூயா. ஆமென். நன்றி நன்றி. ஹல்லேலூயா. ஆமென். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். இதை நீங்க சாதாரணமாக எடுத்துடக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும்னா அதை நீங்க உரிமை பாராட்டி கொள்ளணும், உரிமை பாராட்டி கொள்ளணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் இந்த நம்ம திருச்சபை இருக்குது பாருங்க இடம். இந்த இடத்துல அவங்க ரொம்ப பெரிய ஆட்கள், பெரிய கோடீஸ்வரர்கள், பெரிய ஃபேமிலி. கிட்டத்தட்ட சைன் மட்டும் கிட்டத்தட்ட 16 பேருக்கு மேலே சைன் போட்டாங்க. அவ்வளோ பேர் இந்த குடும்பத்தில். அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற சில முக்கியமான இடங்களுக்கு அவங்க இருக்கிறாங்க. அப்போ நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னு சொன்னால், அவங்க எல்லாம் பெரியவங்க, வயசானவங்க, பெரிய கோடீஸ்வரர்கள் இருக்கிறாங்க. நான் ரொம்ப சின்ன வயசு. இப்போ இன்னும் ஒரு 5 இயர்ஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 36 வயசு தான். அந்த 36 வயசில் இந்த இடத்த குறித்து பேச நம்ம நினைக்கிறோம். அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன மனசில் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம ரொம்ப வயசு கம்மியாக இருக்கிறோம். நம்மளை பார்த்த உடனே இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த ப்ராஜெக்டை வேண்டான்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா நம்ம போய் நின்று பேசின உடனே எப்படி நம்மளை நம்பி இவ்வளோ பெரிய விஷயத்தை எப்படி சரின்னு சொல்லுவாங்க? அவங்க சர்ச்சுக்குன்னா கொடுக்கலான்னு சொன்னா கூட என்ன பார்த்த உடனே அவங்க கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுனேன் அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் நல்ல பெரியவங்க, கொஞ்சம் பார்த்தா ஒரு நல்ல மதிப்புக்குரிய, இல்லைன்னா கொஞ்சம் வளர்ந்த, கொஞ்சம் நாலேஜான ஒரு 6-7 பேரை சேர்ந்து அவங்கள்ட்ட பேசி, நான் ஃபஸ்ட்டு போகலை, நான் போனேன்னா அவங்களுக்கு அந்த நம்பிக்கை கிடைக்காது, அதனால நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். அப்போ அனுப்பி விடும்போது அவங்க அங்கே போயிட்டு அவங்க உட்கார்ந்த உடனே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அவங்க கேட்ட வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், உங்கள் சர்ச்சு ஃபாதர் வரலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், இல்லை அவங்க ஃபஸ்ட்டு எங்களை அனுப்பி விட்டாங்க, நாங்கள் போய் பேசிட்டு திரும்ப அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. என்ன வார்த்தைன்னா, அவர் ஒரே ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் நாங்கள் பேசணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா. இதை சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பயம் பிடிச்சிருச்சு. என்னன்னா இவங்க எல்லாத்தையும் சொன்னா கூட அது நடக்கும். இப்ப நம்மள அவங்க ஃபாதர்னு சொன்ன உடனே ரொம்ப பெரிய ஆளா, வயசானவரா, பெரிய தாடி வச்சவரா, வெள்ளை முடி வச்சவரா நினைச்சிட்டு இருப்பாங்க. நம்ம போய் வயசு 18 போய் முன்னாடி நின்னா என்ன சொல்லுவாங்களோன்னு ஒரு பயம். ஆனாலும் உடனே ஆண்டவர் எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தாரு. இல்லப்பா, உன் கூட இருக்கிறவர் பெரியவர், நீ கர்த்தருடைய பிள்ளை. உடனே ஜெபம் பண்ணி சாதாரணமா, எதுவும் ஒரு பெரிய விஷயமா இல்லை, ஒரு பைக்கு அப்படின்னா ஒரு ஸ்கூட்டி பைக்கை எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா போய் கேட்டு அவங்க முன்னாடி போய் இருந்தேன். ஆனா என்னன்னே தெரியல பாருங்க. அவங்க நான் சொன்ன வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்தாங்க, மரியாதை கொடுத்தாங்க.
இல்லை கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு தர்றோம், நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அது பிரமிப்பா இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னா, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாம் அறியாததும் நமக்கு எட்டாததும் நமக்கு தகுதியே இல்லாத இடங்களில் நம்மளை கொண்டு போய் நிற்க வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். உங்க பிள்ளைகளுக்கு இது நடக்கும், இது உங்களுக்கு நடக்கும், உங்க பிள்ளைகளுக்கு நடக்கும், உங்களுக்கு நடக்கும். மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். சாமுவேல் சொல்றான், ஆண்டவரே சாமுவேல் சொல்றான், இந்த சாமுவேல் சொல்றாரு, இந்த பிள்ளையா, இந்த இளைஞனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அவனுடைய சரீர வளர்ச்சியை நீ பார்க்காத, நீ சரீர வளர்ச்சியை மட்டும்தான் பார்க்கறான், ஆனா நான் இருதயத்தை பார்க்கிறேன். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் சில பேர் நினைக்கலாம், பாஸ்டர் நீங்க சொல்ற வார்த்தையெல்லாம் எனக்கு ஓகே தோணுது, ஆனா நான் எந்த விதத்திலையும் தகுதி இல்லையே, என்னை குறித்து எப்படி பேசுவாங்க, என்னை குறித்து பேசுறது மாதிரி எதுவுமே இல்லையே. நான் நம்புறேன், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் பள்ளத்தாக்கை தண்ணீரால் நிரப்ப பண்ணுகிற கர்த்தர் உங்களை குறித்து அரண்மனையிலே பேச வைக்கிறதற்கு வல்லவர். சொல்லுங்க பார்க்கலாம், கைகளை உயர்த்தி இது நடக்கணும்னு சொல்லுங்க. நான் சீக்கிரமா சாட்சி எழுதி கொடுக்கணும், அந்த வக்கீல் ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு சாதகமான ஒரு அழைப்பு வரணும், உங்களை குறித்து பேசப்படட்டும். பிரிஞ்சு வந்திருக்கிறவன் உங்க மகளை குறித்து அந்த கணவனாருக்கு ஒரு நல்ல செய்தி இப்பொழுது கடந்து போவதாக. ஐயோ என் மக பிரிஞ்சு வந்துட்டாளே, என் மகளை குறித்து ரொம்ப தப்பான செய்தியை கணவனிடத்துல சொல்லிட்டாங்களே, குடும்பத்துல சொல்லிட்டாங்களே, அதனால பிரிஞ்சு போய் கிடக்குது. என் மகளுக்காக யார் பேசுவா, என் மகனுக்காக யார் பேசுவா, யார் மேனேஜர்கிட்ட புரிய வைப்பா? ஆனா கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், ராஜ அரண்மனையிலே உங்களை குறித்த நற்சாட்சியை நான் கொண்டு போவேன். நீங்க ஜெபிக்க அது நடக்குது, ஜெபிக்க அது நடக்குது. உங்க கம்பெனியை குறிச்ச ஒரு நற்சாட்சி பெரிய பெரிய இடங்களுக்கு போகிறது. உங்களை குறிச்ச ஒரு நற்சாட்சி பெரிய பெரிய இடங்களில் போகிறது. உங்க பேர்களை கெடுத்த இடத்துல ஆண்டவர் ஒரு நற்சாட்சியை பேச பண்ண போகிறார். சொல்லுங்க, ராஜா இரக்கம் பண்ணுங்கப்பா, இந்த வார்த்தை அப்படியே நடக்கட்டும் அப்பா, நடக்கட்டும் ஆண்டவரே, நடக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதுல 41ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், 41ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி தான் செய்த குற்றம் இன்னதுதான் என்று நினைவில் வந்தது. எப்படி வந்துச்சாமா? சொல்லுங்களேன், நினைவில் வந்தது. அப்படின்னா யோசேப்பிற்காக ஆண்டவர் செய்கிற 2வது யுத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, மறந்தவர்களை கர்த்தர் ஞாபகப்படுத்துறாராமா. மறந்தவர்களை ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். ஒரு நாள் உதவியை பெற்றவன் இந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவன். ஆனா உதவியை பெற்றுட்டு இந்த மனுஷன் சுத்தமா மறந்துட்டான். ஆனா ஆண்டவர் யோசேப்புக்காக பண்ணுகிற யுத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, திடீரென்று ஒரு நாள் இந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவனுக்கு என்ன பண்ணுதுன்னா, யோசேப்ப ஞாபகம் வருகிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. மறந்த சில இடங்களிலே உங்களை ஆண்டவர் நினைவுக்கு கொண்டு வரப்போகிறார். நீங்க செய்த நன்மைகளை அவங்க நினைக்க ஆரம்பிப்பாங்க, நீங்க செஞ்ச நன்றிகளை அவங்க நினைக்க ஆரம்பிப்பாங்க. நீங்க செஞ்ச நன்மைகளை யாரெல்லாம் மறந்து போய் இருக்கிறார்களோ, கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், அவர்களுக்கு கர்த்தர் ஞாபகப்படுத்த போகிறார். நீங்க 10 வருடத்திற்கு முன்பாக செய்த நன்மை ஞாபகம் அவர்களுக்கு வரப்போகிறது. மறந்தவர்கள் நிறைய பேர் ஞாபகத்திற்கு உங்களை கர்த்தர் கொண்டு வர பண்ண போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பரம ராஜா நம்மை நினைக்க போகிறார். ஹல்லேலூயா. பேழையில இருந்த நோவாவையும் அவனோடு கூட இருந்த அந்த குடும்பத்தாரையும் என் கர்த்தர் நினைவு கூர்ந்தது போல நான் நம்புகிறேன், இந்த 100 நாள் ஜெபம் முடிக்கிறதுக்கு முன்னாடி பரலோகம் உங்களை நினைவு கூற போகிறது. நீங்கள் அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை பரலோகம் நினைவு கூற போகிறது. நீங்க ஜெபித்த ஜெபத்தை நினைவு கூற போகிறார் கர்த்தர்.
நீங்க செஞ்ச ஊழியத்தை ஆண்டவர் மறுபடியும் நினைவு கூற போகிறார். நீங்கள் பண்ணின உபவாசம் கர்த்தர் சமூகத்திலே நினைவு கூறப்படுகிறது. ஓ ஹல்லேலூயா! இந்த நாள் சாதாரணமான நாள் அல்ல. பரலோகம் உங்களை குறித்து நினைவு கூறுகிற ஒரு நாளாய். ஆமென். கர்த்தர் உங்களை நினைக்க போறாரு. கர்த்தர் உங்களை நினைக்க போறாரு. நீங்க முழங்கால நின்னதான் ஆண்டவர் நினைக்க போறாரு. நீங்க ஓடி ஓடி உழைச்சதான் ஆண்டவர் நினைக்க போறாரு. நீங்க கொடுத்த காணிக்கைகளை ஆண்டவர் நினைக்க போறாரு. ஒண்ணுமே இல்லாம இருந்தோம், நீங்க கர்த்தருக்கு உண்மையா இருந்ததை ஆண்டவர் நினைக்க போறாரு. பாஸ்டர், ஏதாவது ஒண்ணு ஆண்டவர் நினைக்க கூடாதா? நான் இளம் வயசுல செஞ்சதா ஆண்டவர் நினைக்க கூடாதா? நான் நம்புறேன், ஆண்டவருடைய கர்த்தர் இந்த மாதம் முடிகிறதற்குள்ளே, இந்த ஜெபம் முடிகிறதற்குள்ளே உங்களை கர்த்தர் நினைக்க போறாரு. ஆண்டவர் நினைக்க போறாரு. ஹல்லேலூயா! கர்த்தருடைய நினைவுக்கு நீங்க வர போறீங்க. சொல்லுங்களேன், அப்பாவை பார்த்து, இந்த இரண்டாவது ஆசீர்வாதம் நம்முடைய தலையின் மேல் அப்படியே இறங்குவதாக சொல்லுங்க. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அது நடக்கட்டும். நினைவு கூறும் தெய்வம் அவர், நினைவு கூறும் தெய்வம் அவர். ஹல்லேலூயா! யாக்கோபே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய். சொல்லுவோம், யாக்கோபே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். பாடும், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமி எல்லாம் நிரப்பி. விசுவாசத்தோடு நானே காப்பாற்றுவே, நாள்தோறும் நீர் பாய்ச்சுவே, நானே காப்பாற்றுவே, நாள்தோறும் நீர் பாய்ச்சுவே, இரவும் பகலும் காத்துக்கொள்வே, இரவும் பகலும் காத்துக்கொள்வே, எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன், எவரும் தீங்கிழைக்க விட. கைகளை மேல தட்டி, யாக்கோபே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய், போத்தே குலுங்கிடுவாய், காய்த்தே. பாடுவோம், காய்த்து இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவார், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவார். அருமையான மகன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. பாடுவோம், ஹல்லேலூயா! உன்னை நான் என்றும் நினைக்கின்றேன், உன்னை நான் என்றும் நினைக்கின்றேன், உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது, உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது. யாக்கோபே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே போத்தே காய்த்தே கனி தருவாய். சொல்லுவோம், போத்தே காய்த்து கனி தருவாய், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய். சொல்லுவோம், புதிய கூர்மையான போரடிக்கும், புதிய கூர்மையான விசுவாசத்தோடு மலைகளை மிதித்து நொறுக்கிடுவார், மலைகளை மிதித்து நொறுக்கிடுவார், குன்றுகளை தவிடு
பொடியாக்குவார். குன்றுகளை தவிடு கைய மேல தட்டி என் மகனே நீ வேறு ஊன்றுவாய், என் மகனே நீ வேறு ஊன்றுவாய். போதே காய்த்தே. ஹல்லேலூயா. இயேசுவே கனி தருவார். இந்த பூமி எல்லாம் நிரம்பி, இந்த பூமி எல்லாம் நிரம்பிடுவார். ஹல்லேலூயா. ரொம்ப அழகான ஒரு பாடல். யாக்கோபே நீ வேறு ஒன்றுவாய், யாக்கோபே நீ வேறு ஒன்றுவாய். ஆமென். கர்த்தர் இன்னைக்கு கொடுக்கிற நல்ல வாக்கு தத்துவம். ஆண்டவர் ரொம்ப அருமையாய் கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆளுகை நம்மிடத்திலே வரும், முந்தின ஆளுகை நம்மிடத்திலே வரும். அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். இந்த பார்வோன் என்கிற இந்த இடத்துல நான் நம்புறேன், அவனை வைக்க வேண்டாம். யாரை வச்சிருவோம்னா கர்த்தரை வச்சிருவோம். நான் ஆராதிக்கிற கர்த்தர் என்னை அவருடைய வீட்டுக்கு ஆண்டவனும் அவருடைய ஆஸ்திக்கெல்லாம் என்னை கர்த்தர் தலைவனாய் அதிபதியுமாய் மாற்ற போறாரு. நம்பர் 1, முதலாவதாக யோசேப்பிற்காக ஆண்டவர் பண்ணின முதல் யுத்தம், ஃபர்ஸ்ட் யுத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, அவனை கர்த்தர் உயர்ந்த இடங்களிலே அவனை பற்றி பேசுகிறதற்கு சாட்சியை ஆண்டவர் உண்டு பண்ணினார். ஆமென். உங்களை குறித்த நற்சாட்சியை பெரிய பெரிய இடங்களிலே கர்த்தர் பேச வைப்பார். நீங்க ஒரு கம்பெனி ஒன்று துவங்குவீங்க, ஒரு பிராண்ட் நெய்ம் ஒன்று நீங்க வைப்பீங்க. அந்த நெய்மை நிறைய இடத்துல பேசுகிறதற்கு கர்த்தர் கொண்டு போவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை குறித்து பெரிய பெரிய இடங்களில் பேசுகிறதற்கு ஆண்டவர் ஆட்களை கர்த்தர் எழுப்புவார். ஆண்டவர் அதில் பெரிய தேவனாக இருக்கிறார். அவரால் முடியும். நான் நம்புறேன், நம்ம யாருமே நுழைய முடியாத இடத்துல யாரு நுழைய முடியும்னா அவருடைய பிரசன்னம் நம்மளை கொண்டு போய் நிற்க வைக்கும். ஆமென். சொல்றாங்க, ஹிட்லர் நம்ம சொல்லும் போது எல்லாரும் ஹிட்லர் இரும்பு திரை அப்படின்னு சொல்லுவாங்க. அது யாருமே உள்ள போக முடியாது. யாருமே உள்ள போக முடியாத ஒரு இடம் தான் ஹிட்லருடைய ராஜ்யம், இரும்பு திரை. அதே போல ஒரு இரும்பு திரை தான் என்னன்னா பார்வோனுடைய அரண்மனை. அப்படின்னா எகிப்தும் என்ன அப்படின்னா இரும்பு திரை. ஆனா நான் நம்புறேன், கர்த்தர் அந்த இடத்துல ஒரு நாள் ஒரு மனுஷனை எவ்வளவு அழகா கொண்டு போறாரு பாருங்க. உள்ள கொண்டு போய் கர்த்தர் ஒரு நற்சாட்சியை பேச வைத்து அந்நிய தேசத்துல யோசேப்பை கர்த்தர் தலைவனாய் அங்கீகரித்தார். அந்த தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இதை நீங்க கண்டிப்பா நீங்க உணர்வீங்க. உங்களை குறிச்ச சாட்சி எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்திற்கு இப்ப கடந்து போகும்னு நான் நம்புறேன். ஆமென். 1000 உங்களை குறிச்ச பொய் சாட்சிகள், 1000 உங்களை குறிச்ச ரொம்ப கேவலமான வார்த்தைகள் யாரோ ஒருத்தருக்கு பேசி உங்களை ரொம்ப கசப்புக்குள்ள ஆளாக்கி இருக்கலாம். இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் குடும்பத்தில் பிரிஞ்சிருக்கிறீங்களா? என் பிள்ளைய குறித்து இருக்கிறதும் இல்லாததையும் சொல்லி குடும்பத்தை பிரிஞ்சுட்டாங்க. அவருடைய கணவனார் அப்படியே நம்புறாரு, மனைவி அப்படியே நம்புறாங்க, அந்த வீட்டுக்காரங்க அப்படியே நம்புறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, உங்க பிள்ளைய குறிச்ச நற்சாட்சியை ஆண்டவர் சீக்கிரமாய் கொண்டு போவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இது கர்த்தருடைய யுத்தம். இது கர்த்தர் உங்களுக்காக செய்கிற யுத்தம். நீங்க இதை சும்மா சாதாரணமான ஒரு ஜெபமா செய்யக்கூடாது. நான் நம்புறேன், இதை நீங்க வருந்தி இதற்காக நீங்க ஜெபிக்கணும். அதைத்தான் சாட்சியோட நான் சொன்னேன். நம்மளை குறித்து துர்சாட்சியை பரப்பிட்டே இருக்கும்போது நீங்க கவலைப்பட வேண்டியதே இல்லை. எந்த இடத்துல நற்சாட்சி உங்களுக்கு போகணுமோ அந்த இடத்துல உங்களுக்கு நற்சாட்சியை கர்த்தர் கடந்து போகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். எத்தனை அவதூற பேச்சுகள், ஆனா கவலைப்பட வேண்டியதில்லை. யாக்கோபே நீ வேறொன்றவாய். இரண்டாவதாக ஆண்டவர் நமக்கு செய்கிற மிகப்பெரிய யுத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, மறைந்த இடங்களிலே இனி கர்த்தர் நினைவு கூறுகிற தெய்வமாய் இருப்பார். உங்களை ஆண்டவர் நினைவு கூற போறாரு. நீங்க செஞ்சது எல்லாம் இனி சில நாட்களுக்குள்ளாக கர்த்தர் முன்னாடி கொண்டு வர போறாரு. தூதர்கள் அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் கொண்டு போய் நிறுத்தி சொல்ல போகிறார்கள்,
உங்களை குறித்து கர்த்தருக்கு ஒரு ஞாபகம் வரப்போகிறது. கர்த்தர் உங்களுக்காக எழும்பி நிற்க போகிறார். கர்த்தர் உங்களை நினைவு கூற போகிறார். 10 வருடத்திற்கு முன்பாக நீங்கள் செய்த அந்த ஊழியத்தை கர்த்தர் நிச்சயமா நினைக்க போறாரு. உங்க ஜெபத்தை கர்த்தர் நினைக்க போறாரு. ஆண்டவரே, மறந்துட்டீரா? ஒரு காலத்துல நான் உங்களுக்காக எப்படி ஓடுனேன் ஆண்டவரே, நான் எப்படி எல்லாம் நான் செஞ்சேன் ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கிறேனே. நான் 1 வருஷம் செஞ்ச ஊழியத்தை நீங்க நினைச்சா கூட என்ன நல்லா வச்சுக்கலாம் இல்ல. இந்த மாதிரிலாம் பண்ணுனே, அதை நினைச்சீங்கன்னா கூட என்ன நல்லா வச்சுக்கலாம் இல்ல. நீங்க நிறைய பேர் அப்படி கேட்குறீங்க. ஒருத்தருடைய இருதயம் அப்படி கேட்டுட்டே இருக்குது. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்லை நான் உன்னை நினைவு கூறுவேன். கர்த்தர் நினைவு கூற போறாரு. நீங்க செஞ்சதெல்லாம் அவர் தம்முடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. ஹல்லேலூயா. இப்ப பாட போறோம். யாக்கோபே நீ வேரூன்றுவாய், நீ பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். ஆமென். கரங்களை தட்டி அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப பாடி விசுவாசத்தோடு ஹல்லேலூயா. யாக்கோபே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து. சத்தமா பாடுவோம். காய்த்து கனி தருவார், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவார், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவார். சொல்லுவோம். நுகங்களை முறித்து விட்டே, கட்டுகளை அறுத்து விட்டே, நுகங்களை விசுவாசத்தோடு. இனிமேல் நீ அடிமையாவதில்லை, இனிமேல் நீ அடிமையாவதில்லை, எனக்கே ஊழியம் செய்திடுவார், எனக்கே ஊழியம். கைகளை மேல தட்டி யாக்கோபே நீ வேரூன்றுவாய். எஸ், கர்த்தர் நிலைப்படுத்துவார் உங்களை. இனி நிலைப்படுத்துவார். விசுவாசத்தோடு நடக்கட்டும் ஆண்டவரே, நடக்கட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தை சொல்லும் போதே இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவார், இந்த பூமி எல்லாம் நிரப்பி. சொல்லுவோம். அருமையான மகன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றாரு. இயேசுவே ஹல்லேலூயா. உன்னை நான் என்றும் நினைக்கின்றேன், உன்னை நான் என்றும் நினைக்கின்றேன், உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது, உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது. யாக்கோபே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய், போதே. அப்பா அந்த பிள்ளைய நினைச்சிருங்கப்பா. இந்த பாட்டு பாடும்போதே அந்த பிள்ளைக்கு ஒரு வாழ்வு கொடுங்கப்பா. அந்த பிள்ளைய நினைச்சிருங்கப்பா. இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவார், இந்த உங்க பேரை சொல்லி சொல்லுவோம். பென்சேனி வேரூன்றுவாய். உங்க பேரை சொல்லி, உங்க பேரை சொல்லி, உங்க மூத்த பிள்ளையினுடைய பேரை சொல்லி, உங்க கஷ்டப்பட்ட பிள்ளையினுடைய பேரை சொல்லி, உங்க பிசினஸ்னுடைய பேரை சொல்லி, பென்சேனி வேரூன்றுவாய், நீ போத்தே குலுங்கிடுவாய், காய்த்தே. பாடும் விசுவாசத்தோடு. ஹல்லேலூயா. கனி தருவார், இந்த பூமி எல்லாம் நிரப்பி, இந்த பூமி எல்லாம். ஹல்லேலூயா. ஆமென். அதுல ஒரு ரொம்ப அழகான சரணம். நானே காப்பாற்றுவேன். அந்த இடத்துல நானேன்ற இடத்துல அவரே காப்பாற்றுவார்,
நாள்தோறும் நீர் பாய்ச்சுவார், இரவும் பகலும் காத்து கொள்வார், இரவும் பகலும் காத்து கொள்வார். எவரும் தீங்கிழைக்க விடமாட்டார், எவரும் தீங்கிழைக்க விடமாட்டார். யாக்கோபே யாக்கோபே யாக்கோபே. ஆண்டவர் உங்களை நிலைப்படுத்த போறாரு. ஆமென். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு வசனம் என்னன்னா, ஆண்டவர் பள்ளத்துல, எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா பள்ளத்துல இருக்கிற ஒரு மரத்துல உள்ள ஒரு கொழுந்த ஒடிப்பாராமா. எதை? பள்ளத்தாக்குல இருக்கிற ஒரு மரத்தினுடைய ஒரு கொழுந்த ஒடிச்சு அதை கொண்டு போய் எங்க நடுவாராமா? எங்க நடுவாராமா? உயர்ந்த மலையில நடுவாராம். மலையில நட்டு அதுக்கு தண்ணீர் ஊத்தி அந்த கொழுந்த வளர பண்ணி அதை பெரிய மரமா மாத்தி அந்த ஜீவராசிகள் எல்லாம் தங்குற அளவுக்கு பெரிய மரமா மாத்தி. எப்படி சாத்தியம் அப்படின்னா, ரொம்ப அந்த பேம்பர் அப்படின்னா ரொம்ப சாஃப்டா பள்ளத்தாக்குல வாழ்றது ஏற்கனவே நிழல்ல தான் அந்த மரம் வாழுது, ஏற்கனவே தண்ணீர் உள்ள இடத்துல தான் வருது. அந்த மரத்தை புடிங்கி கொண்டு மேல நட்டா கூட பரவாயில்ல. அதுல என்ன பண்ணுவாராமோ சொல்லுங்க, புரியுதில்ல? ஏற்கனவே நிழல்ல நின்ன ஒன்றை தூக்கி கொண்டு போய் மேல நட்டா கூட அது திரும்பி வருமானது சந்தேகம். வெயில தாங்காது, அடியில் இருக்கிற சூட தாங்காது. ஆனா கொழுந்த ஒடிச்சிட்டு போய் நட்டு அதை மரமா மாத்த முடியும்னா உங்க பிள்ளைய மாத்த முடியாதா? உங்களை மாத்த முடியாதா? மாத்த முடியாதா? நிச்சயமா இந்த வார்த்தை நிறைவேறும். அதிகாரத்தை கொடுக்கிற நாட்கள் வந்துவிட்டது. அதிகாரங்கள் கொடுக்கப்படுகிற நாட்கள் வந்துவிட்டது. கர்த்தருடைய பெரிய பெரிய பொறுப்புகள் கொடுக்கப்படுகிற நாட்கள் வந்துவிட்டது. எஸ் எஸ் பிரதர், நீங்க ஆண்டவரை உறுதியா பற்றி பிடிங்க, கர்த்தரோட வாழுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய பொறுப்புகளை தரப்போறது. நன்றி. ஆமென். ஹalleluya. இந்த சரணத்தை மட்டும் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லலாமா? ஸோ ஆன்லைன் இருக்கிறவங்களே எப்படி வசதின்னு தெரியல, ஆனா பக்கத்தில் பார்த்து என்ன சொல்ல? அவரே காப்பாற்றுவார், நாள்தோறும் நீர் பாய்ச்சுவார், இரவும் பகலும் உன்னை காத்து கொள்வார். ஒவ்வொருத்தருடைய முகத்தை பார்த்தும் ஒவ்வொருத்தர் சொல்லணும். எவரும் தீங்கிழைக்க விட மாட்டார், எவரும் தீங்கிழைக்க. பக்கத்துல பேரை கேட்டுங்க, உங்க பேர் என்னன்னு கேட்டுங்க, பேர் என்னன்னு கேட்டுங்க. எஸ்தர்னு சொல்றாங்களா? எஸ்தரே நீ வேறு ஊன்றுவாய் அப்படின்னு பாட போறோம். ஆமேன். ரூபன் அப்படின்னு சொல்றாங்களா? ரூபனே நீ வேறு ஊன்றுவாய் அப்படின்னு சொல்ல போறோம். ஆமேன். ரெடியா? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆமேன். நீங்க எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். நீங்கள் யாரை எப்படி ஆசீர்வதிக்கிறீர்களோ அந்த ஆசீர்வாதம் உங்க தலையின் மேல வரும். ஹalleluya. கரங்களை தட்டி ஆமென், 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 ஆமென். அவரே காப்பாற்றுவார், நாள்தோறும் நீர் பாய்ச்சும். பக்கத்துல பார்த்து அவரே சொல்லுங்க. உன்னை இரவும் பகலும் காத்து கொள்வார், உங்களை இரவும் பகலும் காத்து கொள்வார். எவரும் தீங்கிழைக்க விட மாட்டார், எவரும் தீங்கிழைக்க விட. என் ஜனமே நீ வேறும், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ வேறு ஒன்றுவா. நீங்க பூத்து காய்த்து கனி தருவா. சொல்லுவோம், பூத்து குலுங்கிடுவா, காய்த்து கனி தருவா. இந்த பூமி எல்லாம் நிரம்பிடும். ஒரு காலம் வரும், சீக்கிரமா வரும், திரும்ப திரும்ப இந்த பூமி எல்லாம் வரும் வரும். அந்த மூத்த மகனுக்கு ஒரு காலம் வரும், அந்த மகளுக்கு ஒரு காலம் வரும். இப்போ இந்த பாட்டு பாடும்போதே அந்த திருமண தடைகள் மாறட்டும், அந்த குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும், அந்த கடனில் இருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஒரு வேலை, ஒரு நிரந்தரமான ஒரு வேலை. இப்போ சாப கட்டுகள் எல்லாம் இப்போ உடையட்டும், வம்சாவளி சாபங்கள் இப்போ உடையட்டும். அந்த சரீரத்தில் இப்போ ஒரு பலன் வரட்டும், பலன் வரட்டும். ஓ ஹalleluya. புதிய கூர்மையான
அருவியாக்குவே. மலைகளை மிதித்து நொறுக்கிடுவார். விசுவாசத்தோட நொறுக்கிடுவார். குன்றுகளை தவிடு பொடியாக்குவார். குன்றுகளை தவிடு பொடியாக்குவார். யாக்கோபே நீ வேரூன்றுவார். போதே குலுங்கிடுவார். காய்த்தே போதே. நன்றியப்பா. இந்த பூமி எல்லாம் இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவார். ஹல்லேலூயா. ஆமென். யோசேப்பிற்காக ஆண்டவர் செய்த மூன்றாவது யுத்தம். ஒரு வசனத்தை கூட வாசித்து நம்ம முடிக்க போறோம். 42ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 6வது வசனம். யோசேப்பு தேசத்திற்கு அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விட்டான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகம் குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். யோசேப்பு அவர்களை பார்த்து தன் சகோதரர் என்று அறிந்து கொண்டான். அறிந்தும் அறியாதவனைப் போல கடினமாய் அவர்களோட பேசி, நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், கானான் தேசத்திலிருந்து தானியம் கொள்ள வந்தோம் என்றார்கள். ஆமேன். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இப்ப பாருங்களேன், இந்த வசனம் சொல்லுது, யோசேப்பு அவர்களை அறிந்தான், ஆனா அவர்கள் யோசேப்பை அறியல. ஒருவேளை இவன் தான் யோசேப்பு அப்படின்னு அவங்க தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ யோசேப்பு பெரிய அளவில் உயர்த்தப்பட்டிருக்கிறாரு. ஆகாரம் வாங்குறதுக்காக அவங்க வந்திருக்கிறாங்க. வந்த உடனே யோசேப்பினுடைய பழைய மூஞ்சி அப்படியே இருக்குது. அவன் அப்படியே இருக்கான்னு கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா, யோசேப்பு என்கிற ஒரு சின்ன டவுட் வந்திருந்தா கூட அவங்க அத்தனை பேர் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா, கீழே விழுந்து வணங்கி இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இவனை குழியில போட்டதுக்கு காரணம், இவனை துரத்துனதுக்கு காரணம், எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம், நாங்க வணங்கணுமா? நான் வணங்குவேனா? எல்லாருடைய அரிக்கட்டும் சாஞ்சிருக்கும் போது உன்னுடைய அரிக்கட்டு மட்டும் நிமிர்ந்து இருக்கிறதுனால ஒரு சொப்பனத்தை பார்த்து, நீங்க எல்லாரும் என்ன வணங்குறது மாதிரி நான் பார்த்துட்டேன்ப்பா. அவனை தூக்கி குழியில போடும்போது, வித்து போடும்போது அதான் சொன்னாங்க, உன் சொப்பனம் எப்படி நிறைவேறும் பார்த்துக்கலாம். சொப்பனம் நிறைவேறிச்சா? வேதம் சொல்லுது, யாரு குழியில போட்டார்களோ அவனை பார்த்த உடனே யோசேப்புன்னு அவங்களுக்கு தெரியல. வந்த உடனே முதல்ல விழுந்து என்ன பண்ணாங்களாமா? அந்த வசனத்தை இன்னொரு வாசிங்களா. 6வது வசனம். யோசேப்பா தேசத்து அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விட்டான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகம் குப்புற விழுந்து தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். பிரதர், ஆண்டவர் உங்களுக்காக ஒரு யுத்தம் பண்ண போறாரு. சிஸ்டர், ஆண்டவர் உங்களுக்காக ஒரு யுத்தம் பண்ண போறாரு. உங்களை யார் குழியில போட்டாங்களோ, உங்களை யார் பகைச்சாங்களோ, உங்களை யார் வெறுத்தாங்களோ, உங்களை இவ்வளவு பெரிய உடைவுக்கு யார் காரணமா இருந்தாங்களோ, அவங்க முன்னாடி கர்த்தர் அடையாளம் தெரியாத அளவிற்கு உங்களை கர்த்தர் உயர்த்தி, அவங்க கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு உங்களை கர்த்தர் உயர்த்தி, உங்களுடைய முழு செட்டப்பையும் கர்த்தர் மாற்றி, ஆமேன், அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்த போறார். இந்த யுத்தம் கர்த்தருடைய யுத்தம். இந்த யுத்தம் கர்த்தருடைய யுத்தம். இந்த 100 நாட்கள் ஜெபம் முடியும் போது நான் நம்புறேன், நீங்க குறைஞ்சிருக்கலாம். அவங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சதிலிருந்து நீங்க ரொம்ப நாளுக்கு நாள் டவுன் ஆகிருக்கலாம். இல்லை, அது கிடையாது ஆசீர்வாதம். உங்களுக்குள்ள ஒரு பெரிய வைராக்கியம் இருக்கணும். என்ன வைராக்கியம் இருக்கணும்னா, அவங்க இப்படி பண்ணினதுனால நீங்க இன்னும் கொஞ்சம் ஒன்றும் இல்லாம போனீங்கன்னா இன்னும் உங்க மேல நாங்க சொன்னது சரின்னு தான் சொல்லுவாங்க. ஆமேன்.
நீங்க அவங்க சொன்ன வார்த்தைக்கு, அவங்க உங்களை பேசினதுக்கு நீங்க உடைஞ்சு போய் மனசை விட்டு நீங்க உங்க சரீரத்தை கான்சன்ட்ரேட் பண்ணாம, நீங்க உங்க வேலையை கான்சன்ட்ரேட் பண்ணாம நாளுக்கு நாள் நீங்க குறைஞ்சு போயிட்டீங்கன்னா நீங்க அவங்களுக்கு முன்னாடி சாட்சியா நிக்க முடியாது. அதற்கு மாறாய் உங்களுக்கு என்ன ஒரு அபிஷேகம் வரணும்னா, அவங்க முன்னாடி நீங்க வாழ்ந்து காமிக்கணும், அவங்க முன்னாடி நீங்க நின்று காமிக்கணும். உங்களை விட்டு போனவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்க தலையை நிமிர பண்ணணும். உங்களை அவதூறா பேசினவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை சாட்சியா நிக்கணும். ஆமே, நீங்க அதை பார்த்து சோர்ந்து போக கூடாது, மனசை தளர விடக்கூடாது. நீங்க உங்களை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். அவங்க முன்னாடி கர்த்தர் குறைஞ்சு போகிறதுக்கு உங்களை விட மாட்டார். நீங்க மட்டும் தைரியமா முன்னேறினா போதும். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு கடந்து போகிற சூழ்நிலை உங்களால் அப்படி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஒரு நாள் கர்த்தர் கிருபையாய் யோசேப்புக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ணினார். அவனை குழியில தூக்கி போட்டவர்கள் அவனிடத்தில் முன்பாக வந்து நின்று வணங்கினார்கள். காரணம் என்ன அப்படின்னா, யோசேப்புனுடைய சகல சூழ்நிலைகளையும் கர்த்தர் அற்புதமாய் மாற்றினார். உங்க சரீரத்தை கர்த்தர் மாற்ற போறாரு. உங்க முக பாவனையை ஆண்டவர் மாற்ற போறார். உங்க ட்ரெஸ் கோட ஆண்டவர் மாற்ற போறார். நீங்க தங்கி இருக்கிற வீட்டை ஆண்டவர் மாற்ற போறார். உங்களுக்கு கொடுக்க போகிற அந்த வேலையை ஆண்டவர் மாற்ற போறார். நீங்க உட்கார்ந்து இருக்கிற சேர் முதற்கொண்டு ஆண்டவர் மாற்ற போறார். உங்க பாஷையை ஆண்டவர் மாற்ற போறார். ஹல்லேலூயா. உங்க பாஷையை ஆண்டவர் மாற்ற போறார். உங்களுக்கென்று உதவியாளர்களை கர்த்தர் தரப்போகிறார். யோசேப்பை எந்த அளவிற்கு கர்த்தர் அடையாளம் தெரிய முடியாத அளவுக்கு உயர்த்தினாரோ அதே போல உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப எத்தனை பேர் வாக்குத்தத்த வசனத்தை சொல்ல போறீங்க? அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திகளுக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினார். அப்படியே சொல்லிட்டே எழும்பி நின்று அப்படியே முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் பலிபீடத்திற்கு நேராய் வாருங்கள். ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளும் இந்த கடைசி ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். இந்த 3 காரியத்திற்காகவும் மறுபடியும் நம்ம ஜெபிக்க போகிறோம். வேகமாய் எல்லாரும் சொல்லிட்டே எழும்பலாமா? அவனை தன் வீட்டிற்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினார். அவனை தன் வீட்டிற்கு ஆண்டவனும் ஆஸ்திகளுக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. அவனை தன் வீட்டிற்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திகளுக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். சொல்லிட்டே இருங்க. அந்த அபிஷேகத்தை கர்த்தர் வைக்க போறாரு. ஆமென். அவனை தன் வீட்டிற்கு ஹல்லேலூயா ஆண்டவனும் தன் ஆஸ்திகளுக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். ஆண்டவரிடத்துல எல்லாரும் கேளுங்க. இந்த 35வது நாள் கேளுங்க. என் கையில நீங்க ஒரு பொறுப்பை தரணும். ஆமென். பொறுப்பை தரணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னை பார்க்கிறீர்கள்? கவனிங்க. யோசேப்பினுடைய blessing சொல்லணும்னா ஏகப்பட்டது. அப்படின்னா அந்த குறிப்புகளை எழுதணும் அப்படின்னு சொன்னா சும்மா அப்படியே உட்கார்ந்து தியானிச்சு நம்ம எழுதிட்டாலே ஒரு 25 குறிப்புக்கு மேலே எழுத முடியும். அவ்வளவு blessing ஆண்டவர் தந்தார். அவன் பிறந்ததற்கும் அவன் வளர்ந்ததற்கும் ஆண்டவர் அவனை உருவாக்குனதற்கும் கர்த்தர் அவனை பயன்படுத்தினதற்கும் சம்பந்தமே இல்லை. அந்த யோசேப்பினுடைய ஆண்டவர் தான் என்ன ஆண்டவர். அந்த ஆண்டவர் தான் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராயிருக்கிறார். மாறுமா இந்த சூழ்நிலை? மாறுமா? எத்தனை பேர் மாறும்னு ஆமோதிக்கிறீங்க? ஆனா ஒண்ணு தேவை. என்ன அப்படின்னு சொன்னா, விலங்கு போட்டு அவனுடைய கையை ஒடுக்கினார்களாம். ஆனா அவர் என்ன பண்ணார்னா தன்னை அப்படியே ஒப்பு கொடுத்தார். மாறுறதுக்கு ஒப்பு கொடுத்தார். கேள்வி எதுவுமே கேட்கல. ஆண்டவரே, இவ்வளவு பரிசுத்தவானா நான் இருந்தேனே, எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அனுமதிச்சிங்கன்னு கேட்கல. யோசேப்பை போல பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்கள் யார் இருக்காங்க? அந்நிய தேசத்துல போய் அந்த இடத்துல எவ்வளவு பெரிய ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. கதை எல்லாரும் பார்க்கலன்னு சொன்னாலும் ஆண்டவர் பார்க்கிறாருன்னு அவர் மனசுக்குள்ள இருந்துச்சுல்ல. ஆமேன். தன்னை தூக்கி குழியில போட்டு அவ்வளவு வருத்தப்படுத்தினதுக்கு அப்புறம் பரிசுத்தத்திற்கு மட்டும் எந்த காம்ப்ரமைஸும் அவர் பண்ணவே இல்லை. ஒன்று நீங்க நினைச்சுங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் என்ன சோதனை வேணாலும் கொடுத்துடட்டும். ஆனா அந்த சோதனையின் நிமித்தமாய் பிசாசு உங்கள்கிட்ட என்ன சொல்லுவான் அப்படின்னு சொன்னா, நீ இன்னும் உத்தமமா இருக்கிறியா? நீ இன்னும் உத்தமமா இருக்கணுமா?
இவ்வளவு சோதனை வந்ததுக்கு அப்புறம் நீ உண்மையா இருக்கணுமா அப்படின்ற வார்த்தையை பிசாசு உங்கள்கிட்ட கேட்டுட்டே இருப்பான். ஆனா நீங்க ஒரு தீர்மானம் மட்டும் எடுங்க, எவ்வளவு கர்த்தர் உங்களை சோதிச்சாலும் பரிசுத்தத்தை மட்டும் எந்த இடத்துலையும் நீங்க விட்டு கொடுக்கவே கூடாது. ஆமென். உங்க ஜெபம் கேட்கப்படலைன்னு வச்சுக்கோங்களேன், உங்க ஜெபம் கேட்கப்படாம இருந்தா கூட உங்க பரிசுத்தத்தை மட்டும் நீங்க என்ன பண்ணக்கூடாது. சகரியாவை குறித்து வேதம் சொல்லுது, அவன் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஜெபம் பண்றான், ஒரு குழந்தையாக தான் ஜெபம் பண்றாங்க, அந்த குழந்தை அவருக்கு கிடைக்கவே இல்லை, ஆனா பரிசுத்தத்தை விட்டு தரவே இல்லைல்ல. ஜெபம் கேட்கப்படலைன்னாலும் பரிசுத்தத்தை விட்டு தரல. யோசேப்பு அவ்வளவு பெரிய பாடுகளுக்குள்ள போனாலும் பரிசுத்தத்தை மட்டும் என்ன பண்ணலைன்னா, நீங்க விட்டு தராதீங்க, நீங்க விட்டு தராதீங்க, நீங்க உண்மையா மட்டும் இருங்க. நான் நம்புறேன், உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்கள் பெறுவான் பெறுவான். ஆண்டவருடைய சிந்தை உங்க மேல திரும்பும். ஆண்டவர் காரணம் இல்லாம எதையும் செய்ய மாட்டாரு. ஆண்டவர் என்ன செஞ்சாலும் கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும், ஒரு நோக்கம் இருக்கும். நீங்க என்னன்னு கேளுங்க, நீங்க என்னன்னு கேளுங்க. கர்த்தர் ஒரு மனுஷனை பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் கிடையாது. அவர் என்ன பண்ணினாலும் ஒரு நியாயம் இருக்கும், ஒரு நியாயம் இருக்கு. எங்களுக்கு தெரியாது, ஜெபம் பண்றவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்க எல்லாத்தையும் சொல்ல மாட்டீங்க, எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு சொல்லவும் முடியாது. உங்களை ஆண்டவர் இந்த பாதையில நடத்துறதுக்கு நீங்க எந்த இடத்துல தவறுனீங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் சும்மா ஒரு மனுஷனை சோதிக்க மாட்டாரு. திரும்ப திரும்ப சொல்றேன், கர்த்தர் உங்களை இப்படிப்பட்ட ஒரு சோதனையான பாதையில நடத்துறாருன்னா, ஒண்ணு உங்களை உயர்த்துறதுக்கு, இல்லைன்னா உங்களை உருவாக்குறதற்கு, இல்லைன்னா உங்களை கற்றுக் கொடுப்பதற்கு. இந்த இல்லாம கர்த்தர் ஒருத்தரையும் சோதிக்கவே மாட்டாரு. ஒண்ணு கர்த்தர் உங்களை உருவாக்க நினைக்கிறாரு, இல்லைன்னா ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க நினைக்கிறாரு. இல்ல அப்படின்னா நீங்க செய்த ஏதாவது ஒரு தவறு நிமித்தமாய் கர்த்தர் உங்களை தண்டிக்கிறாரு. அதனால நீங்க கேளுங்க. நம்ம நியாயக்கேடாய் இருந்துட்டு ஆண்டவர் மேல எல்லா பழியையும் போட்டுற முடியாது. நியாயக்கேடு நம்ம மேல இருக்கவே வேண்டாம், இருக்கவே வேண்டாம். கர்த்தருக்கு முன்பாக நீதிமான்களாய். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? இன்னைக்கு இந்த யோசேப்பனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம தலை மேல வாங்கணும். அப்படின்னா கர்த்தர் என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, உங்களுக்கு ஒரு அழைப்பு வரும், உங்களுக்கு ஒரு அழைப்பு வரும், பெரிய இடங்களிலிருந்து அழைப்பு வரும். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை பிரதர், இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. உங்களை யாருன்னே தெரியாது, ஆனா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ஆனா உங்க கையில என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, நீங்க இதை செய்யுங்க. வாலிப தம்பிகளுக்கு நான் சொல்றேன், உங்களுக்காக நான் பாரத்தோட நான் ஜெபம் பண்றேன். இன்றைக்கு இரவு உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். இந்த வார்த்தை உங்க தலை மேல நடக்கணும். அடையாளமே தெரியாத பெரிய ஆட்கள் உங்களை கூப்பிட்டு கர்த்தர் பொறுப்புகளை கொடுக்க வைப்பார். இது நடக்கும். இந்த சத்தத்தை எங்க இருந்து கேட்டுட்டு இருந்தாலும் இது நடக்கும். ஹல்லேலூயா. பிஸ்னஸ் பண்றவங்க, வேலை செய்யறவங்க, இவங்க அத்தனை பேர் இந்த காரியத்திற்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்திற்காக நம்மளை கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. ஒருத்தர் கூட இதுல தவறக்கூடாது. 1000 பேர் இருந்தா 1000 பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும். ஆன்லைன்ல 10,000 பேர் இருந்தாலும் 10,000 பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும். ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாமா? ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாமா? ஹல்லேலூயா. யோசேப்பை யார் கொண்டு போனா? கர்த்தர் அந்த இடத்துக்கு கொண்டு போனாரு. நெகேமியாவை யார் கொண்டு போனா? கர்த்தர் கொண்டு போனாரு. அரண்மனையிலே பேசப்படும், அரண்மனையிலே கொண்டு போய் சேர்ப்பார் கர்த்தர். சொல்லுங்க, என் கையில இன்னைக்கு உங்க கையில நிறைய பொறுப்புகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இது ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற பெரிய திட்டம். ஆமென். சிஸ்டர், யாருமே உங்களை நம்பி தரல. பிரதர், யாருமே உங்களை நம்பி தரல. அதுக்கு நீங்க எந்த விதத்திலும் தகுதி உள்ளவர்களே இல்லை. ஆனா கர்த்தர் பாருங்க, உங்க மேல எவ்வளவு அன்புள்ள தெய்வம். உங்க கையில எவ்வளோ பெரிய பொறுப்பு ஆண்டவர் தந்திருக்கிறாரு, எவ்வளோ பெரிய பொறுப்பு ஆண்டவர் தந்திருக்கிறாரு. இது இல்ல, இது இல்ல. போத்திபாருடைய வீட்டினுடைய பொறுப்பு இல்ல மட்டும் இல்ல, சிறைச்சாலையில் உள்ள பொறுப்பு மட்டும் இல்ல, அரண்மனையில பொறுப்பு உங்கள் கையிலே கொடுக்கப்படும், கொடுக்கப்படும். சத்தத்தை உயர்த்தி இயேசுவே முழு பலத்தோடு இறங்கும், 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 இறங்கும். இந்த வசனம் நடக்கட்டும் அப்பா, நடக்கட்டும் அப்பா. ஒரு அழைப்பு வரட்டும்,
என் பிள்ளைக்கு ஒரு அழைப்பு வரட்டும், என் மகனுக்கு ஒரு அழைப்பு வரட்டும், பெரிய இடத்திலிருந்து ஒரு அழைப்பு வரட்டும், வெளி நாடுகளிலிருந்து ஒரு அழைப்பு வரட்டும், பெரிய கம்பெனியிலிருந்து ஒரு அழைப்பு வரட்டும். சீக்கிரமாய் சீக்கிரமாய் அடுத்த அதிபதி, அடுத்த லெவல் ஒரு அழைப்பு வரட்டும். இதுல என் பிள்ளை மூழ்கி போக கூடாது, இந்த சூழ்நிலையில என் பிள்ளை மூழ்கி போக கூடாது. ஜீசஸ் ஜீசஸ் அவங்க முன்னாடி சாட்சியா நிக்கணும், வாழ்ந்து காமிக்கணும். இந்த அபிஷேகத்தை கர்த்தர் வைக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக நமக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ண போறார், நமக்காக யுத்தம் பண்ண போறார். நம்பர் 1 ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் ஒரு அழைப்பு அவனை தேடி வர்றது மட்டும் இல்லை, திடீர்னு கூட்டிட்டு போறது மட்டும் இல்லை. வேதம் சொல்லுது, அவன் உயர்ந்த இடங்களில் அவரை குறித்து என்ன பண்ணாராமா, என்ன பண்ணாங்களாமா, பேசினாங்க. நீங்க அந்த அளவிற்கு வளரணும். உங்களை குறித்து சில உயர்ந்த இடங்களில் உங்களை குறித்து பேசணும். அந்த அனுபவத்தை கர்த்தர் தருவாரா? கண்டிப்பா ஆண்டவர் தருவார், கண்டிப்பா கர்த்தர் தருவார். தராம இருப்பாரா? எத்தனையோ பேர் இன்னைக்கு கூட நிறைய ஃபேமிலி தீபாவளி லீவ் ஆனதுனால ஊர்ல இருந்தெல்லாம் வந்திருக்கிறாங்க. ஆனால் ஊர்ல இருந்து வந்தவங்கெல்லாம் என்னை பார்த்துட்டு ஜெபம் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா, பாஸ்டர் இந்த ப்ரேயரை குறித்து எங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் சொன்னோம், உங்களை குறித்து எல்லாருக்கும் சொன்னோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சந்தோஷமா இருக்குது. நான் என்ன நம்புறேன்னா, ஏறக்குறைய ஒவ்வொன்றா யோசேப்பினுடைய ஆசீர்வாதம் என் தலை மேல நடந்துட்டு இருக்கிறத நான் ஃபீல் பண்றேன். ஹல்லேலூயா, ஆமென். நான் மட்டும் இல்ல, எப்படி கர்த்தர் உங்களை விடுவாரு, எப்படி கர்த்தர் உங்களை விடுவாரு. இந்த 100 நாட்களும் போட்ட ஜெபத்தை கர்த்தர் மறப்பாரா? முழங்கால மறப்பாரா? மறக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்கள். உங்க பிள்ளைகளை குறித்த ஒரு நற்சாட்சிய பேசப்படும். நமக்கே தெரியாம கர்த்தர் ஒருத்தரை அனுப்ப வல்லவரா இருக்கிறார். அதில் ஜெபம் பண்ணோமா எல்லாரும், தகப்பனே இந்த ஆசீர்வாதம் என் தலை மேல இருக்கணும், எனக்காக யுத்தம் பண்ணுகிற ஆண்டவர். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அரண்மனைகளிலே பேசப்படட்டும், உங்க பிள்ளைகளை குறித்து பேசப்படட்டும், உங்க பிள்ளைகளை குறித்து பேசப்படட்டும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தரிசனம் உள்ளவர்களுக்கு நடக்கும், வாஞ்சையோட ஜெபிக்கிறவங்களுக்கு நடக்கும் இந்த காரியம். நீங்க விருப்பப்பட்டா கர்த்தர் அதை செய்ய வல்லவரா இருக்கிறார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தகப்பனே தகப்பனே, யார் அந்த வேலையை செஞ்சிருக்கா, இது யார் பண்ணுனா, இது எப்படிப்பட்டவங்க பண்ணுனாங்க, மறுபடியும் ஒரு டைம் என் பிள்ளைய நீங்க எழுப்பி நிறுத்தணும். இதுவரைக்கும் நீங்க கொடுத்தது இல்லை, இனி ஒரு உயர்ந்த இடங்களிலே என் பிள்ளைய பற்றி பேசுகிற அந்த சூழ்நிலை உருவாக்கப்படட்டும். ஹல்லேலூயா. பரலோகத்தில் எங்க பிள்ளைகளை குறித்து பேசப்படட்டும், தூதர்கள் எங்க பிள்ளைகளை குறித்து பேசப்படட்டும். எங்களை குறித்த ஒரு நற்சாட்சி அப்படியே கடந்து போவதாக. ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தர் யோசேப்புக்காக செய்த 2வது யுத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, அவனை மறந்தவர்களுக்கெல்லாம் என்ன ஆச்சாமா, ஞாபகம் வந்துருச்சு. ஆண்டவர் உங்களை ஞாபகப்படுத்த போறார். நீங்க செஞ்சது ஞாபகம் வரும், நீங்க செஞ்ச ஊழியம் ஞாபகம் வரும். இந்த 100 நாட்கள் ஜெபம் எதுக்காக அப்படின்னு சொன்னா, மறுபடியும் கர்த்தர் ஞாபகப்படுத்தி பார்க்கிறார். நீங்க சின்ன வயசுல செஞ்சதை கர்த்தர் ஞாபகப்படுத்தி பார்க்கிறார். நீங்க விட்டு கொடுத்ததை கர்த்தர் ஞாபகப்படுத்தி பார்க்கிறார். சத்துரு பெரிய லிஸ்ட்டை கொண்டு வந்துட்டு இவனுக்கு இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் கொடுக்காததுக்கு இத்தனை காரணத்தை சொல்லும் போது, அவர் கையில ஒரு லிஸ்ட் இருக்குது, ஆண்டவர் கையில ஒரு லிஸ்ட் இருக்குது. என் பிள்ளை இவ்வளவு நன்மை செஞ்சானே, என் பிள்ளை இவ்வளவு ஓடினானே. நீ ஒரு சிலர் யாராவது ஒருத்தர் வருத்தத்தோட வந்திருக்கலாம், பாஸ்டர் நான் நினைவு தெரிஞ்ச காலத்திலிருந்து அப்பாவை தான் நான் கூப்பிடுறேன், ஏன் எங்க அப்பா எனக்கு உதவி செய்யல, என் அப்பா எதுக்கு என்ன மறந்தாரு, நான் நிறைய ஆண்டவருக்காக செஞ்சிருக்கிறேன் பாஸ்டர், ஓடி இருக்கிறேன், ஊழியங்களை தாங்கி இருக்கிறேன், ஆனா என் பிள்ளை இன்னைக்கு இப்படி இருக்கிறானே, என் பொண்ணு இப்படி இருக்குதே பாஸ்டர், என் குடும்பம் இப்படி இருக்குதே பாஸ்டர். ஆனா நான் நம்புறேன், கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், அவர் நினைவு கூறுகிறார். நீங்க செஞ்சதெல்லாத்தையும் கர்த்தர் நினைச்சு பார்க்கிறார். நீங்க செஞ்சதெல்லாம் மறுபடியும் கர்த்தருடைய நினைவுக்கு வருகிறது. சொல்லுங்க, ஐயா ஐயா
நீங்க நினைக்கிறது மாதிரி பெரிய காரியம் என்கிட்ட இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா நினைவு தெரிஞ்ச நாளிலிருந்து உங்களை தவிர வேற யாரையும் கை எடுக்கலையப்பா. அத்தனை பேர் எதிர்த்து நின்னாலும் என் பிள்ளை உங்களுக்காக நின்னதை நினைச்சிருங்கப்பா. உங்க நினைவுக்கு வரட்டும் ஆண்டவரே. இந்த 35 நாட்கள் என் பிள்ளை வருத்தத்தின் மத்தியில ஜெபம் பண்ணது உங்களுக்கு நினைவுக்கு வரட்டும் ஆண்டவரே. எவ்வளவு பாடுகள் மத்தியில ஜெபம் பண்றாங்கன்றத நீங்க நினைச்சுங்க ஆண்டவரே. இப்போ உங்க நினைவு அப்படியே திரும்பட்டும் யா. நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, உன்னை நான் எப்படி மறப்பேன்னு நீங்க கேட்டீங்கல்ல. இஸ்ரவேலே, நான் உன்னை மறந்தேனே ஆகில் என் வலதுகை தன் தொழிலை இழப்பதாகன்னு சொன்னீங்கல்லப்பா. ஏசப்பா, என் பிள்ளைய மறந்துடாதீங்க ஆண்டவரே. இப்போ உங்க கண்கள் அப்படியே பார்க்கட்டும் ஆண்டவரே. இருக்கிற சூழ்நிலையை பார்க்கட்டும் ஆண்டவரே. கிருபையாய் இறங்குகிறவர், அற்புதத்தை நமக்கு கிருபையாய் தருகிறவர். ஹalleluya, thank you Jesus. நம்பர் 3, மூன்றாவதாக மூணாவதாக இந்த யோசேப்பிற்காய் ஆண்டவர் செய்த யுத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, அவனை குழியில போட்டவர்களையே கர்த்தர் அவர்களை என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, வணங்கும்படியாய் செய்தார். எதிரிகளுக்கு முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர், சத்துருக்கு முன்பாக என் தலையை உயர்த்துகிற கர்த்தர். இந்த ஜெபத்தில் யாராவது ஒருத்தர் அந்த சோர்ந்து போய் மற்றவங்க பண்றத பார்த்து உடைஞ்சு போய் இருப்பீங்கன்னா, தயவு செய்து இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங் ஆகுங்க. நல்ல கவனிங்க. நீங்க அவங்க பண்ணின பிரச்சனைக்காக நீங்க சோர்ந்து போயிட்டீங்கன்னா சந்தோஷம் இன்னும் கொஞ்சம் அவங்க சந்தோஷம் தான் படுவாங்க. நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன், இந்த உலகம் மோசமான உலகம் பிரதர் சிஸ்டர். இந்த உலகம் மோசமான உலகம். நீங்க எவ்வளவு கீழே போனாலும் இவன் கெட்டவன் அதனால தான் கீழே போனாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட உலகம். இப்போ பாருங்களேன், நான் ஒருவேளை இன்னைக்கு வியாதியா படுத்துட்டேன்னு வச்சுங்களேன், என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க அழுவீங்க, நீங்க ஜெபம் பண்ணுவீங்க. அது ஆனா எதிராக இருக்கிற எதிரி என்ன சொல்லுவான் தெரியுமா? பொறாம பிடிச்சவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? இவன் மோசமானவன், இவன் ஏமாத்துறவன், அதனாலதான் இவன் என்ன பண்ணான், வியாதியா படுத்துட்டான். அப்படிதான் சொல்லுவாங்க. இந்த உலகம் இரக்கமே இல்லாத உலகம். நம்ம பாதிக்கப்பட்டோம்னா நம்ம தான் பாதிக்கப்படுவோம். நான் சொல்றேன், அவன் பேசின பேச்சுக்கு நீங்க பாதிக்கப்படுறதுக்கு அவன் யாரு? அந்த மனுஷி யாரு? எதுக்கு நீங்க அப்படி பாதிக்கப்படணும்? ஏன்னா அவன் கடவுளா இல்ல தூதனா? உங்களை குறிச்சு அப்படி சொல்றதுக்கு அவங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? சொல்லுங்க, யார் அதிகாரம் கொடுத்தா? இது உங்க வாழ்க்கை, கர்த்தர் வாழ்க்கை. இது உங்களுக்கும் கர்த்தருக்கும் உரியது. அதுல அவங்க தலையிட்டு நீ இப்படி அப்படின்னு குற்றப்படுத்துகிறத நினைச்சு நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியம், சோர்ந்து போக கூடாது. சில நேரத்தில் நம்ம மனுஷங்க தான், அதனால கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். அவதூறு பேச்சு கேட்கும் போது மனசு உடை கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நீங்க தேற்றிக்கணும். நீங்க அழக்கூடாது. உங்க கண்ணீரை கர்த்தர் கணக்கில் வச்சிருக்கிறாரு. உங்க கண்ணீர் ரொம்ப வேல்யூபிளானது. உங்க கண்ணீரை கர்த்தர் சமூகத்துல மட்டும்தான் சிந்தணும். யாரோ ஒருத்தர் உங்களை இப்படி பண்றாங்கன்றதுக்காக நீங்க எப்படி அழலாம்? அவங்க முன்னாடி நீங்க அழக்கூடாது. நான் நம்புறேன், அழுதா கூட இறங்க மாட்டாங்க. நீங்க அழுதா கூட இன்னும் கொஞ்சம் உங்களை இது பண்ணுவாங்க. அதனால எப்பவுமே நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை, நீங்க கணக்கு யாருக்கு கொடுத்தா போதும்? சொல்லுங்க சத்தமா, யாருக்கு கொடுத்தா போதும்? நீங்க கர்த்தருக்கு கணக்கு கொடுத்தா போதும். ஆண்டவருக்கு கணக்கு கொடுத்தா போதும். அவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா, அவன் உங்களை வளர்த்தல, அவன் உங்களை உயர்த்தல, அவன் உங்களுக்காக ரத்தம் சிந்தல, அவன் நீ கடந்து வந்த எந்த பாதையுமே அவனுக்கு தெரியாது. உங்களை குறித்து முழுசாவே தெரியாத ஒரு மனுஷனுக்கு நீங்க ஏன் பயப்படணும்? நீங்க ஏன் அவன் சொன்ன வார்த்தைக்காக சோர்ந்து போகணும்?
யார் என்ன பண்ணினாலும் நம்ம இடையில வாசிச்சோம்ல, என் முகத்தை கற்பாறைய போலாக்குன, கற்பாறைய போலாக்குன. ஏன்னா நீங்க தலைவனாக போறீங்க, நீங்க தலைவியாக போறீங்க. உங்களை நம்பி கர்த்தர் பெரிய பொறுப்பை கொடுக்க போறாரு. நீங்க சாதாரணமான ஆட்கள் அல்ல, நீங்க கர்த்தரால் வேறு பிரிக்கப்பட்ட ஜனம், நீங்க வேறு பிரிக்கப்பட்ட ஒரு கூட்டம், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம். ஜீராதா லபா தலரமா. ஆமென். கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. என் சகோதரர்களை வணங்க பண்ணுகிற கர்த்தர் உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தி, பந்தி, பந்தி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென், ஆமென், ஆமென். நான் உங்களை bless பண்றேன். எப்படி உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச யோசேப்புனுடைய சம்பவத்திலே எனக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச blessing என்ன அப்படின்னு சொன்னா, அடையாளம் தெரியாத அளவுக்கு ஏசப்பா bless பண்ணார். ஹalleluya. நான் உங்களை அப்படி bless பண்றேன். வெகு சீக்கிரத்தில் உங்களை கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு கர்த்தர் உங்களை உயர்த்த போறார். நிறைய பேர் உங்களை பார்த்து கேட்க போறாங்க, இன்னாருடைய மகனான்னு கேட்க போறாங்க. உங்க பேர் அவங்களுக்கு தெரியும், உங்க உருவம் முழுக்க கர்த்தர் மாத்தி இருப்பார், உங்க சூழ்நிலை முழுக்க கர்த்தர் மாத்தி இருப்பார். ஹalleluya. நீங்க வித்தியாசமான ஒரு கார்ல வலம் வருவீங்க, நீங்க வித்தியாசமான ஒரு வீட்டில் குடியிருப்பீங்க. உங்களுடைய சரீரம் பலன் அடையும், உங்க முக பாவனைய மாறும், உங்க கையில பைபிள் இருக்கும், நீங்க சாட்சியா நிப்பீங்க, கர்த்தருக்கு நீங்க ஊழியம் செய்வீங்க. இன்னைக்கு இருக்கிற அடையாளம் இல்ல. ஹalleluya. இன்னைக்கு சோகமான ஒரு முகத்தை வச்சுட்டு, சோகமான ஒரு முகத்தை வச்சுட்டு உங்களை பார்க்குறவங்க நிறைய பேர், ஏன்பா இப்படி இருக்கிற, ஏன்பா இப்படி இருக்கிற, நீ மெலிஞ்சிட்டப்பா, நீ ரொம்ப ஒல்லி ஆயிட்ட, நீ இந்த மாதிரி சோகமா இருக்க மூஞ்சிய பார்த்தா, அந்த மாதிரி நிறைய பேர் அடையாளம் சொல்ற அளவுக்கு யாரோ ஒருத்தர் இங்க வந்திருக்கலாம். பாஸ்டர், என் அடையாளமே மாறி போயிருச்சு. நிறைய பேர் என்ன பார்த்து கேட்குறாங்க, நீ அப்பா, நீ அப்பா அது, நீ அப்பா அது, நீ எப்படி இருப்ப தெரியுமா, சின்ன வயசுல எப்படி இருப்ப தெரியுமா, 5 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தியப்பா, இப்ப என்னப்பா உனக்கு ஆச்சு? ஒருவேளை எனக்கு வெக்கமா இருக்கு பாஸ்டர், அவங்க முன்னாடி போய் நிக்கிறதுக்கு, என்னை காமிக்கிறதுக்கே வெக்கமா இருக்குது. நான் எப்படி போய் அவங்க முன்னாடி நிற்பேன்? அவங்க என்ன நல்லா பார்த்தாங்க, என்ன உயர்ந்த இடத்துல வச்சு பார்த்தாங்க, என்ன பெரிய பலசாலியா என்ன பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன பலவீனனா பார்க்கறாங்க, இன்னைக்கு என்ன ரொம்ப கருப்பானவனா பார்க்கறாங்க, இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சவனா என்ன பார்க்கறாங்க. அதனால எனக்கு அவங்க முகத்தை பார்க்கறதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்குது. ஆனா ஆண்டவர் தீர்க்க தரிசனமா வாக்கு கொடுக்கிறார், இல்ல மகளே, இல்ல மகனே, ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், அடையாளம் தெரியாத அளவிற்கு உங்களை உயர்த்துகிற ஒரு நாள் வரும். அன்றைக்கு சரீரத்துல புது பலன், அன்றைக்கு முத்து முகம். சொல்ல சொல்ல ஜெபிச்சுட்டே இருங்க, ஜெபிச்சுட்டே இருங்க. உன் பிள்ளைக்கு அப்படி நடக்க போகுது, உங்க பிள்ளைக்கு அது நடக்க போகுது. தேங்க்யூ ஜீசஸ். தகப்பனாருடைய சாபத்தை மாற்றுகிறவர், தாயாருடைய சாபத்தை மாற்றுகிறவர். ஹalleluya, ஹalleluya. விழுந்து போன தகப்பனாரை வச்சு உங்களை அடையாளம் சொல்ல மாட்டாங்க, விழுந்து போன தாயாரை வச்சு உங்களை அடையாளம் சொல்ல மாட்டாங்க. உங்களை வச்சு கர்த்தர் அடையாளமாய், கர்த்தர் அடையாளமாய் நிறுத்த போகிற காலம், நிறுத்த போகிற காலம். தேங்க்யூ ஜீசஸ். அருமையான மகன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அருமையான மகன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. உன்னை நான் என்றும் நினைக்கின்றேன், உன்னை நான் என்றும் நினைக்கின்றேன். உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது, உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது. என் மகனே நீ வேறு ஒன்றுவாய், என் மகளே நீ வேறு ஒன்றுவாய், என் மகனே நீ வேறு ஒன்றுவாய், என் மகளே நீ வேறு ஒன்றுவாய். போத்தே குலுங்கிடுவா, காய்ந்தே போத்தே காய்ந்து
காப்பாற்றுவே, நாள்தோறும் நீர் பாய்ச்சுவே. அப்பா எஸ் எஸ் நடக்கட்டும்ப்பா. இரவும் பகலும் காத்து கொள்வே, இரவும் பகலும் காத்து கொள்வே, எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன், எவரும் தீங்கிழைக்க. கைகளை மேல தட்டி, என் மகனே நீ வேறு ஒன்று வா, என் மகளே நீ வேறு ஒன்று வா. போத்தே அப்பா அப்பா இயேசுவே நடக்கட்டும். காய்த்து கனி தருவா, இந்த பூமி எல்லாம் நிரப்பி, இந்த பூமி எல்லாம் நிரப்பி. நுகங்களை முறித்து விட்டே, கட்டுகளை இனிமேல் நீ அடிமையாவதில்லை, இனிமேல் நீ அடிமை. திரும்ப திரும்ப சொல்லுவோம், இனிமேல் நீ அடிமையாவதில்லை, இனிமேல் நீ அடிமையாவதில்லை. சொல்லுவோம், இனிமேல் நான் அடிமையாவதில்லை, இனிமேல் நான் அடிமையாவதில்லை, இனிமேல் நான் அடிமையாவ. அவருக்கே அவருக்கே ஊழியம் செய்திடுவே, அவருக்கே ஊழியம் செய்திடுவே. யாக்கோபே நீ வேறு ஒன்று வா, என் மகளே நீ வேறு ஒன்று வா. நீ போத்தே குலுங்கிடுவா, காய்த்தே போத்தே குலுங்கிடுவா, காய்த்தே. இந்த பூமி எல்லாம் நிரப்பு, இந்த பூமி எல்லாம் நிரப்பு. கதலரம் தனமௌரகதலரம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி. முழு பலத்தோடு இந்த 35 நாட்களும் 35 நாட்களும் கிருபையாய் நடத்தின தேவனுக்கு, வார்த்தைகளை கொடுத்து தேற்றின தேவனுக்கு கரங்களை தட்டி, கரங்களை தட்டி முழு பலத்தோடு கோடி நன்றி அப்பா. என் பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். 35 நாட்களும் ஒவ்வொரு நாளும் எங்க மேல வச்சிருக்கிற அன்பை அப்படியே கொட்டிட்டு இருக்கிறீங்க ஆண்டவரே, கொட்டிட்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களை எழுப்பணும், எங்களை எழுப்பணும் ஐயா. 35 நாள் ஆகுது, ஆனாலும் இன்னும் ஒரு நம்பிக்கை வரல, இன்னும் ஒரு தைரியம் வரல. இன்னும் நிறைய பிள்ளைங்க தடுமாற்றத்தோடு தான் இருக்கிறாங்க. நிப்பேனா, இதுலயாவது வெளியே வந்துட முடியுமா? தேங்க்யூ ஜீசஸ். ஆனா நடந்துடணும் ஆண்டவரே. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். அடுத்து தொடர்ந்து உங்க மகிமை தாங்கட்டும். வருகிற வாரம் முழுக்க உங்க பிரசன்னம் தாங்கட்டும். அந்த 50வது நாள் முடியும் போது ஒரு மகிமையை நாங்க பார்க்கணும் ஆண்டவர். பெரிய பெரிய சாட்சிகளை நாங்க கேட்கணும். எங்க பிள்ளைகள் எழுதி போட்டிருக்கிற ஒவ்வொரு ஜெப குன்னவத்திற்கும் கர்த்தர் பதில தாங்க ஆண்டவரே. இன்னும் ஆன்லைன் மூலமாய் ஆண்டவரை ஜெப குறிப்பா அனுப்புகிற பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துங்க ஆண்டவரே. எங்க திருச்சபையினுடைய இடத்தை நீங்க தந்ததற்காக நன்றி. அதுல கட்ட வேண்டிய அந்த மீதியுள்ள பணத்தொகையை கட்டுறதற்கு ஒரு உதவியை நீங்க எங்களுக்கு அனுப்ப போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சாட்சியா நிறுத்துங்கப்பா. உங்க கிருபை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.